Good morning to everyone. This is Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrambalayam. Myself, Dharani, Department of Mathematics. Today's class is 11th Business Maths and Statistics. In 11th Business Maths and Statistics, we have two volumes. Volume 1, 5 chapter. Volume 2, 5 chapter. See Volume 1, first chapter, Matrices and Determinants. And then second chapter algebra, third chapter analytical geometry, chapter 4 trigonometry, chapter 5 differential calculus. Now we are going to see about chapter 1 matrices and determinants. Definition of a matrix. A matrix is a rectangular arrangement of numbers in horizontal lines, that is bracket rows, and vertical lines columns. Numbers are enclosed in square brackets or a open brackets or pair of double bars. It is denoted by a comma b comma c. So matrix அப்படினா rectangular arrangement of numbers in horizontal lines and vertical linesல நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ்னு மீனிங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. a equal to பாருங்க 1 4 2 5 8 6ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் போடலாம், ஓப்பன் ப்ராக்கெட்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட்டில் 2 1 3 2, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஆர் பேர் ஆஃப் டபுள் பார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பேர் ஆஃப் டபுள் பார்ஸுங்கிறது நீங்கள் இப்போ நியூவாக படிக்கிறீங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு டபுள் பார் இந்த மாதிரி ஒரு பேராக எழுதுனீங்கனாலும் நீங்கள் இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் 3 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ ரோஸ் அண்டு காலம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, அண்டு தென் நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம், செகண்டு காலம், இது தேர்டு காலம், அண்டு தென் நெக்ஸ்ட்டு order of a matrix. Order of a matrix means if a matrix A has m rows and n columns, then A is called a matrix of order m cross n அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. ஸோ நீங்கள் ரோங்கிறது m rows n காலம் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் m cross n, தட் இஸ் m by nன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். m by n அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், so for example if A equal to 1 4 2 5 8 6, then order of A is 2 cross 3 ன்னு சொல்கிறாங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் பாருங்கள் 1 2, and then next number of columns 1 2 3, ஸோ உங்களுக்கு 2 cross 3 சரிங்களா. and then next general form of a matrix. General form of a matrix, the matrix of order m cross n is represented as a11 a12 a13 dot 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 a1i a1n. This is first row சரிங்களா. and then next second row a21 a22 a23 டாட் டாட் a2i a21. ஸோ நீங்கள் இதே மாதிரி டாட் டாட் போட்டு வச்சுட்டே போனீங்க அப்படின்னா கடைசி ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா am1 am2 am3 ami amn சரிங்களா. ஸோ இதில் இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ டே டாட் டாட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு m ரோஸ் சொல்லியிருக்கீங்களா. ஸோ இது mth ரோ. அடுத்த நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு காலம், செகண்டு காலம், தேர்டு காலம், தென் திஸ் இஸ் nth காலம். ஸோ நீங்கள் இதை வந்து ஜென்ரலாக சார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஏஐஜே m கிராஸ் n, தட் இஸ் ஐங்கிறது 1 to m வரைக்கும் இருக்கும், உங்களுக்கு ஜேங்கிறது 1 to n வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ ஹியர் ஏஐஜே இஸ் த எலமெண்ட் இன் ஐத் ரோ அண்டு ஜேத்து காலம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த எலமெண்ட். இந்த A11ங்கிறது உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, A11ங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள எலமெண்ட்டு தான் இந்த A11ங்கிறது. இந்த ஒன்றுங்கிறது ரோவில் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணோம். இந்த ஒன்றுங்க செகண்ட் ஒன்றுங்கிறது உங்களுக்கு காலத்தில் எந்த இடத்துல அந்த எலமெண்ட் இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ பாருங்கள் A12 அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் செகண்டு காலத்தில் உள்ள எலமெண்ட்டு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
டைப் ஆஃப் த மேட்ரிசஸ் இது எல்லாமே நீங்கள் 10th படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ரோ மேட்ரிக்ஸ் a matrix having only one row is called ரோ மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், B ஈக்குவல் டு 1 2. ஸோ இதில் ஒரே ஒரு ரோ தான், ஆனால் 2 காலம்ஸ் இருக்குங்களா. ஸோ அதனால் நான் 1x2 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். a matrix having one column is called column matrix. ஸோ உங்களோட மேட்ரிக்ஸில் 1 காலம் மட்டும் இருக்கும். ஸோ 1 காலம் பட் we have 2 rows. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 3ங்கிறது ஒரு ரோவாக கன்சிடர் பண்ணிக்கணும், -5 1 ரோன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ we have 2 rows. அண்ட் தென் நெக்ஸ்ட் காலம் only 1 column. ஸோ 2 x 1 ஆர்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ். Zero matrix or null matrix. If all the elements of a matrix are 0, then it is called a zero matrix. It is represented by an English alphabet O. சரிங்களா. ஸோ இப்போ மற்ற மேட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் AB அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஜீரோ மேட்ரிக்ஸ் அவங்க வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஓங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், O ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸு, ஜீரோ ஒரே ஒரு ரோ. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரோ அண்டு 1 காலம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் 2 2. ஸோ 2 x 2 மேட்ரிக்ஸ் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3. சரிங்களா. ஸோ 3 x 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்குங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். If the number of rows and number of columns of a matrix are equal, then it is called a square matrix. So number of rows, number of columns are equal. Equal number of rows and columns இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A ஈக்குவல் டு 8 to 4 2 is a square matrix of order 2. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் 2. ஸோ அதனால் நம்ம ஆர்டர் 2ன்னு சொல்லிக்கலாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸை பாருங்கள், B ஈக்குவல் டு 3 - 1 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 0 5 root 2 3/5 -4 is a square matrix of order 3. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். A square matrix whose elements above or below the main diagonal, that is leading diagonal, are all 0 is called a triangular matrix. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு மெயின் டயகனலோட அபவ் ஆர் பிலோவில் எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மெயின் டயகனல், ஸோ உங்களுக்கு இதுதான் மெயின் டயகனல். இந்த டயகனலுக்கு அபவ் ஆர் பிலோ உங்களுக்கு எப்படி இருக்கணுங்க, ஜீரோவாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஏங்கிற எக்ஸாம்பிளில் பிலோவில் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் 0. பிங்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எபோவில் எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு diagonal matrix. A square matrix in which all the elements other than the main diagonal elements are 0 is called diagonal matrix. ஸோ உங்களுக்கு மெயின் diagonal elements தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெயின் டயகனல் எலமெண்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உங்களுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். Scalar matrix is a diagonal matrix with all diagonal elements are equal to k. A scalar is called a scalar matrix. That is, பாருங்க, ஒரு diagonal matrix தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க, அதே சேம் தான். பட் இந்த மெயின் diagonal elements உங்களுக்கு சேம் எலமெண்ட்ஸாக இருக்கும், ஒரே சம் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 5னா 5 ஆர் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் 2. ஃபார் எக்ஸாம்பிள் B ஈக்குவல் டு, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், 0 0 0 2 0 0 0 2. ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் தான், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ்.
unit matrix or identity matrix. A scalar matrix having each diagonal element equal to 1. ஸோ உங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் டயகனல் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு சேமாக இருக்கணும். பட் ஆனால் அந்த சேமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணுங்க, ஒன்னாக இருக்கணும். ஒன்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உங்களுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ். பாருங்கள் இது 2x2 மேட்ரிக்ஸ், ஆர்டர் 2 உள்ள மேட்ரிக்ஸ். இது ஆர்டர் 3 உள்ள மேட்ரிக்ஸ். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் 1. ஹியர் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் 1. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மேட்ரிக்ஸை வந்துட்டு ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு bracketல aij is a matrix of any order and if k is a scalar then the scalar multiplication of a by the scalar k is defined by ka equal to k into aij for all i comma j. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் a ஈக்குவல் டு 1 2 4 3 - 2 8. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸ். சம் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த சம் ஸ்கேலார் அந்த கேங்கிறது நான் இங்கே என்னென்னு எடுத்திருக்கேன், 2ன்னு எடுத்திருக்கீங்களா. ஸோ 2a ஈக்குவல் டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணீங்கன்னா ஈச் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2. சரிங்களா. 2 × 2 4. அதே மாதிரி 2 × 4 இங்கே 8. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3 × 2 6. -2 × 2 -4. 8 × 2 உங்களுக்கு 16. ஸோ அங்கே ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேலார் மல்டிபிள். நீங்கள் எந்த எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டை உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்லையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார். தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா a negative of a matrix A equal to aij m cross n is defined as -a equal to -aij m cross n for all i comma j and is obtained by changing the sign of every element. ஸோ ஏன்னு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா -a ஈக்குவல் டு ஸோ இதில் இருக்கிற எவ்வரி எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்னங்க வரும், 2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2. -5 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு +5ன்னு வந்துடும். +7னா உங்களுக்கு இங்கே -7. 0னா 0 தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 5னா -5. 6னா உங்களுக்கு -6. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் எ மேட்ரிசஸ். Two matrices A and B are said to be equal if they have same order. Their corresponding elements are equal அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இது பாருங்கள், ரெண்டு மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. A ஈக்குவல் டு 1 மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 1 3 1. ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா 2x2 மேட்ரிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் B ஈக்குவல் டு 2 1 3 1. ஸோ இதுவும் உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தே ஹேவ் த சேம் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஆர்டர் ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குங்களா. ஹியர் ஆல்சோ 2x2 மேட்ரிக்ஸ், ஹியர் ஆல்சோ 2x2 மேட்ரிக்ஸ். அண்ட் தென் தேர் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் எலமெண்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் எலமெண்ட்டும் இந்த தேர்ட் எலமெண்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர்த்து இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் என்னென்னு சொல்ல முடியும், ஈக்குவாலிட்டி ஆஃப் த மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஒரு எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலும் உங்களால் என்ன சொல்ல முடியாது, இந்த மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாது. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் எ மேட்ரிசஸ். Two matrix A and B can be added provided both the matrices are of the same order. ஸோ நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை வந்துட்டு அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது எடுக்கக்கூடிய அந்த ஏபி மேட்ரிக்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் சேமாக இருக்கணும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், A ஈக்குவல் டு 1 2 3 1. சரிங்களா. B ஈக்குவல் டு 3 1 3 2. சரிங்களா. இப்போ A + B. A + B நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒன்ஸ் நான் சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 1 + 3 4. செகண்ட் எலமெண்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 3 வருங்களா. தேர்டு ஆட் பண்ணுங்கள், 3 + 3 6. அண்ட் தென் ஃபோர்த் எலமெண்ட் 1 + 2 உங்களுக்கு எவ்வளோங்க வரும், 3ன்னு வருங்களா. ஸோ இதுதான் A + B. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன் மோர் எக்ஸாம்பிள் சப்ராக்ஷனுக்கு.
A equal to 1 0 2 3, B equal to 0 2 1 2. சரிங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் நீங்களாக அசியூம் பண்ணிக்கோங்க. A மைனஸ் பி ஈக்குவல் டு பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் அடிஷன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க, சப்ராக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. 1 மைனஸ் 0 1, 0 மைனஸ் 2 உங்களுக்கு என்னங்க வரும், செகண்ட் எலமெண்ட்டு மைனஸ் 2. தேர்ட் எலமெண்ட் பாருங்கள் 2 மைனஸ் 1 என்னங்க வரும் 1, 3 மைனஸ் 2 உங்களுக்கு ஃபோர்த்து 3 minus 2 1. சரிங்களா, ஸோ இது அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் த மேட்ரிசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிசஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிசஸ்க்கு பாருங்கள், லெட் A ஈக்குவல் டு Aij B அண்ட் M கிராஸ் P மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் M கிராஸ் P அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது, பிங்கிற மேட்ரிக்ஸ் P கிராஸ் N அப்படிங்கிற ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா தென் த ப்ராடக்ட் AB இஸ் த மேட்ரிக்ஸ் C ஆஃப் ஆர்டர் M கிராஸ் Nல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு சார்ட்டாக சொல்லிடுறேன். ஏவோட மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா M கிராஸ் P. ஏங்கிற நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, M கிராஸ் Pங்கிற ஆர்டரில் எடுத்துக்கோங்க. பியோட மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா P கிராஸ் N இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏபி நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா M கிராஸ் N இப்படி வருங்க. சரிங்களா, இந்த எலமெண்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எம்மும் இந்த கடைசியில் இருக்கிற எண்ணும் உங்களுக்கு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி அந்த கிராஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் நம்பரில் போட்டு சொல்கிறேன். A ஈக்குவல் டு 2 கிராஸ் 3, B ஈக்குவல் டு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா 3 கிராஸ் 2 இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண முடியாது ரெண்டு மேட்ரிக்ஸை. சரிங்களா, ஸோ எப்போவுமே நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த 2 மேட்ரிக்ஸஸ் அப்படின்னா இந்த கண்டிஷனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தான் உங்களால் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். Transpose of a matrix பாருங்கள், let A equal to Aij be a matrix of order M cross N. The transpose of A is denoted by A transpose of order N cross M. ஸோ இங்கே ஏங்கிறது M cross N இருந்துச்சுன்னா உங்களுக்கு A transpose-ங்கிறது N cross M உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு transpose of a matrix means interchanging either rows into columns or column into rows. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A ஈக்குவல் டு 1 2 5 3 4 6. A டிரான்ஸ்போஸ்னால் நீங்கள் அப்படியே ரோவெல்லாம் காலத்துக்கு மாற்றிக்கணும், காலத்தையெல்லாம் நீங்கள் என்னென்னு மாற்றிக்கணும், ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் 1 3 அப்படியே ரோகு மாறிடுச்சு, 2 4 காலமை ரோகு இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, 5 6 இங்கே 5 6ன்னு ரோவாக போட்டாச்சு. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் உங்களுக்கு என்ன வருங்க, 2 கிராஸ் 3ன்னு வருங்களா. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் உங்களுக்கு என்ன வரும், 3 கிராஸ் 2ன்னு வருங்களா. ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் M கிராஸ் என்ன இருந்துச்சுன்னா A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட ஆர்டர் N கிராஸ் M இருக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் மேட்ரிக்ஸோட ஆர்டர் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறது இன்டர்சேஞ்சிங் எய்தர் ரோஸ் இன்டூ காலம் ஆர் காலம் இன்டூ ரோஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பேசிக் டெஃபினேஷன்ஸ் தான். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.